Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ரொம்பவே அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சோயா சங்க்ஸை அதில் போட்டு விட்டுடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டோம்னா இந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாகிடும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் சோயா சங்க்ஸ் நல்லா ஸ்பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம். சோயா சங்க்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டரில் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஊறினதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் 50 ml அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது அப்படியே நல்லா ஊறட்டும். நான் மூடி போட்டு வச்சுடுறேன். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். 5-6 பல்லு பூண்டை நான் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக அரைப்படும். அதுக்காக இந்த பூண்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய், இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு சின்னதாக பிரியாணி இலை, 3 லவங்கம், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பட்டை லவங்கம்னா பொரியட்டும். பட்டை லவங்கம்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயில் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். தேவைன்னா நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. மறுபடியும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நாம் தயிர் போட்டு வச்ச இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். அப்படியே தயிரோடு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீல் மேக்கரில் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம அரைச்ச ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். கிரேவியை மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவி சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. அதில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் ஃபுல்லாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அப்படியே நிற்கிது. இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாலே கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு விட போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சாறு சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நான் ஒரு முறை கலந்து விட்டுடுறேன்.
எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கிட்டோன்னு அவசியம் இல்லைங்க. சேர்க்கும் பொழுது அது நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அதனால் அதுக்காக நம்ம தனியாலாம் விட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவியை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா சோயாபீன் பவுடர்லேருந்து தான் இந்த சோயா சங்க்ஸை ரெடி பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுவையில் அருமையான சைட் டிஷ் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.